ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை அங்கீகரிக்க இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என இபிஎஸ் புகார். கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை அங்கீகரிப்பது தொடர்பாக மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு உறுதி. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள். நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிளாம்பாக்கத்தில் பிரச்சனைகளை சரி செய்த பிறகே பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. வேறு பிரச்சனைகள் இருப்பதை தெரிவித்தால் சரி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழித்து சொல்லுகிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதாக அரசே கூறிய பின்னும் அவசரமாக திறக்க வேண்டிய அவசியம் என்ன என இபிஎஸ் கேள்வி. பிரச்சனைகள் இருப்பது இயல்பு. பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் பெயரை வைத்ததால் தான் எதிர்க்கட்சிகள் அவதூறுகளை அள்ளி வீசுவதாக அமைச்சர் சேகர் பாபு புகார். சிந்தைக்கு வருவதெல்லாம் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று வைத்ததால் தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்பதை நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு மேட்டூரில் இருந்து பாசன நீர் திறக்குமாறு அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் கோரிக்கை. விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் 8 TMC தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தயவு செய்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இதை திறந்து விடுவார்களா? பயிரிட்டுக் கொண்டே இருந்தால் நீர் திறந்து கொண்டே இருக்க முடியாது, மழை வரும் என எதிர்பார்ப்போம் என அமைச்சர் துரைமுருகன் பதில். 3 TMCகளை திறந்து விட்டிருக்கிறோம். அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டுக் கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டுக் கொண்டே இருக்க முடியாது. ஆகையினால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம். விரைவில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழா நடைபெறும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். இதனுடைய பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது. சில நேரங்களில் பைப்புகள் பதிக்கிற இடத்தில் அந்த நிலச்சுவாந்தார்களுக்கு தர வேண்டிய பணத்திலே பாக்கி இருக்கிற காரணத்தால் அதை கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் இதை துவக்க விழாவை செய்யலாம். கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னை வருவதற்கு பேருந்து இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகார். இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்து டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிரமப்படுறாங்க. கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்ததே உங்கள் ஆட்சியில்தான் என்றும் மக்கள் எந்த சிரமமும் இன்றி வந்து செல்வதாகவும் அமைச்சர் சிவசங்கர் பதில். கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்கு, அங்கே கொண்டு போவோம்னு தேர்ந்தெடுத்தது நீங்க. எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். சம்சாரம் இல்லாமல் வாழலாம், ஆனால் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என கூறி கேள்வி எழுப்பிய பாமக எம்எல்ஏ GK மணி. வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை
மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சம்சாரம் இல்லாமல் வாழலாம் என்பதை ஏற்க முடியாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை. துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழக சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் அமர்வில் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம். சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை வாசித்து 2 நிமிட நேரம் மௌன அஞ்சலி. நடிகரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் 28/12/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொடா துயரமும் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட உரையை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றிய ஆளுநர் RN ரவிக்கு எதிரான உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி காங்கிரஸ் கடிதம் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் குழுவுடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் அறிவித்திருந்த நிலையில் பேச்சு. இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர். முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று பதவியிலிருந்து விடுவிப்பு. வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு சென்னை தீவுத்திடலை சுற்றியுள்ள சாலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்படுகிறது. இன்று மாலையே இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அறிவிப்பு. இமாச்சலில் உள்ள சட்லஜ் நதியில் வெற்றி துரைசாமியின் உடலை கண்டெடுத்த சுந்தர் நகர் டைவர்ஸ் யூனியனை சேர்ந்த நீச்சல் வீரர்கள். அறிவித்தபடி 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்குகிறார் சைதை துரைசாமி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம். மேம்படுத்தப்பட்ட ஊதியம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். வருவாய்த்துறை அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் வருவாய்த்துறையினர் தற்செயல் விடுப்பு போராட்டம். அரசின் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் மானிய விலையில் வழங்க கோரிக்கை. பாமாயில் பாக்கெட்டுகளை உடைத்து சாலையில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் சாலை மறியல். தொழிலாளர்கள் வியாபாரிகள் பிரச்சினை காரணமாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என புகார்.
திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன மூக்குனூர் பகுதியில் உள்ள கார் பழுதுபார்க்கும் கடையில் 20 பேட்டரிகள் திருட்டு. நள்ளிரவில் திருடி சென்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.